தமிழகத்துல உள்ள தெருக்கள் மற்றும் சாலைகளுக்கு சாதி பெயர்களை நீக்குவதற்கான அரசாணை போடப்பட்டிருப்பது திமுக அரசுடைய கபட நாடகம்னு மத்திய அமைச்சர் எல் முருகன் விமர்சித்திருக்காரு. இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில தமிழகத்துல பல பகுதிகளில் இரட்டை குவளை, இரட்டை சுடுகாடு, கோவில்களுக்குள்ள பட்டியல் இன மக்கள் செல்ல முடியாதது போன்ற சூழல்கள் நிலவுவதாக தெரிவிச்சிருக்காரு. பட்டியல் இன மக்களுக்கு தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு சமூக நீதி இழைக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டியிருக்காரு. இந்த சூழ்நிலையில தமிழகத்துல தெருக்கள் மற்றும் சாலைகளுக்கு சாதி பெயர் நீக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக திமுக அரசு ஒரு புரட்டு வேலையை தொடங்கி இருக்கிறது என்று விமர்சித்திருக்காரு. காலம் முழுக்க சாதியத்தை வளர்த்து அதுல குளிர்காயும் திமுகவினருக்கு ஆட்சி முடியும் நேரத்துல ஏற்பட்டிருக்கும் சாதி பெயர் ஒழிப்பு ஞானோதயம் வேப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இத தமிழக மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கன்னு கூறியுள்ள எல் முருகன், தமிழகத்துல உள்ள தெருக்களுக்கு தேசிய தலைவர்களுடைய பெயரை சூட்டணும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்காரு.